சாண்டி மாஸ்டர் எனக்கு ஒரு கொரியோகிராஃபராக கிடைச்சாரு தெலுங்கு ஷோவில். அது மூலயமா எனக்கு மானாட மயிலடா கிடைச்சி. மாஸ்டர் எனக்கு கூப்பிட்டு சொன்னார், காசு ரெடி பண்ணா போடா அப்படின்னாரு. அந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய காசு. இது யார் கொடுப்பா? வீட்டில் போய் செருப்பால் அடிப்பாங்க வீட்டில். இது லைஃப்லாம் கிடைக்குமா அப்படின்றதுலாம் இருக்கும்போது அப்போ தான் வந்து உருவமாக வந்ததான் தாப்பா. இன்ட்ரெஸ்ட்டுக்கு நிறைய வாங்கினாங்க. பாவம் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா அதை கட்டுறதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள், அங்கேயும் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்தது. என்னோடய ஹைட்டு ப்ராப்ளம்னால எனக்கு என்னோட ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரே ஒரு மைனஸ். அது எல்லாமே டார்லிங் அங்கே நிற்கும் போது பிகினர்ஸ் கிடையாது நடக்குன்னு தெரியாதுல்ல. அப்போ நான் வரேன் உள்ள, நான் ஆடி கீழே விழுந்து ஒரு மாதிரி வாமிட்லாம் பண்ணி அப்படி. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட வெரி ஓர் அண்ணன், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரகு மாஸ்டர். அப்படியே கேஷுவலாக டீ குடிச்சிட்டு இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. வணக்கம் வணக்கம். லாங் டைம் நோ சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டார்லிங், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டு see you. லைக் என்னன்னு சொல்கிறது, உங்களோட ஜீரோலேருந்து பார்த்துட்டு இப்போ ஒரு பொசிஷனுக்கு வரும்போது பர்சனலாக வந்து இட் ஃபீல்ஸ் லைக் அ பர்சனல் வின் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய ரீச் ஆகணும் அப்படின்னு தான் நான் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் உங்களை ரீவைண்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு தான் ஆசை. பிகாஸ் இப்போ வந்து ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 4 அசிஸ்டண்ட்னு இருக்காங்க. பட் வே லாங் பேக் ஜீரோவில் ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் ஒருத்தங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. அதுதான். ஸோ ஒரு ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஒரு பயணம் இருக்குல்ல, ஸோ அப்படியே திரும்பி கொண்டு போகலாமே அப்படின்னு தான். ஸோ யூ கம் அ லாங் வேலண்ணா. இப்போது அது திரும்பி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த பயணத்தை பற்றி தான் டு கிக் ஸ்டார்ட் வித். தேங்க்யூ ஃபார் இந்த ஒரு மெமரிஸ். பட் இப்போ இந்த சில இன்டர்வியூஸ் கொடுத்தேன், பட் இந்த மாதிரி யாரும் அவங்க ஒரு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கேட்பாங்களே, புரியுது அப்படின்னு. பட் நல்லா இருக்குது. என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, அரௌண்ட் 2010 அந்த பீரியடில் அது ஒரு சினிமாவில் வரணும்னு ஆசை. சில டான்ஸ் மாஸ்டர்ஸை பார்த்தோம். சில டான்ஸ் மாஸ்டர்ஸ்னால் நான் பேர் சொல்ல விரும்புகிறது, மெயினான பேர் நான் சொல்கிறேன் கடைசியாக. எனக்கு வந்து ராஜசுந்தர மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும், பிரபு மாஸ்டர். அண்ட் தென் நான் கலா மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மானாட மயிலாட இதெல்லாம் இப்போ கலைஞர் டிவியில் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தினேஷ் மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், இவங்களெல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து. ஜானி மாஸ்டர், அவருக்கு இன்னமும் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. இன்னைக்கு நடுவில் ஏதோ ஒரு அந்த சலோமியா பாட்டு கூட ஃபேமஸ் நினைக்கிறேன், எல்லா இடத்துலையும் ரீல்ஸ்லாம் அவர் ஆட ஆரம்பித்தார். அதெல்லாம் பார்த்து நம்ம அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரொட்டீன் இருக்கும்டா. எங்களுக்கு ஒரு டான்ஸ் கிளாஸஸ் இருக்கும். நான் வந்து ஒரு 5th எலிமெண்ட் அப்படின்னு ஒரு டான்ஸ் கம்பெனியில் ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் என்னோடய கெரியராக இருந்தது. அப்படியே தான் ட்ராவல் ஆகும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட் ட்ரை பண்ணேன், நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணேன். சினிமா வந்து என்னோடய கோல், என்னோட ட்ரீம் அது. ஏன்னா பாபா பாஸ்கர் மாஸ்டர் அப்படின்ற ஒரு டான்ஸ் மாஸ்டரில் வந்து நான் ஸ்க்ரீனில் இவர் எப்படி ஆடுறாரு இவர் அப்படின்றத வந்து நான் ஜூம் பண்ணிலாம் அவரை மட்டுமே பார்ப்பேன். அந்த பீரியடில் நான் சொல்கிறேன். நீங்கள் பாட்டு எடுத்திங்கன்னா இழந்த பழம் அதில், அதுக்கப்புறம் இந்த அர்ஜுன் சார் ஒரு பாட்டு, சின்ன வீடா வரட்டுமா, அந்த பாட்டு. அப்படிலாம் அவரை பார்த்து என்னடா இவர் இப்படிலாம் ஆட முடியுமா, இப்படிலாம் சினிமாவில் ஆடலாமா, இது எப்படி ஹீரோ அக்செப்ட் பண்ணுவாங்க. எனக்கு அது ஒரு ஆசை. ஹீரோ பக்கத்துலேயே இவர் பயங்கரமாக ஆடுறாரு, இப்படிலாம் பண்ணி அதை பார்த்து நம்ம வரணும்னு ஆசைப்பட்டு எனக்கு வந்து ஒரு காட் கிரேஸ், அவரை நான் டிவியில் பார்த்து அவர் கூடயே ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது எனக்கு ஒரு பீரியடில். அது வந்து எனக்கு அங்கே கூட்டு போனது வந்து எனக்கு என்னோட பிரதர்ஸ் டான்ஸ் ஃபீல்டில் வந்து சரண் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் சிவா, என்னோட அண்ணன் சிவா, சரண். அண்ட் தென் ரஞ்சித்னு அவர் இப்போ ரஞ்சித்னு ஒரு கொரியோகிராஃபர், இப்போ மாஸ்டர் ஆயிட்டார். அவரும் வந்து இந்த வேரிஸ் த பார்ட்டிலாம் வந்து குல்லா போட்டு ஆடுவார் பக்கத்துலேயே. அவரும் பனியன் போட்டு பாஸ்கர் மாஸ்டர் மாதிரியே ஒருத்தர் ஆடுவார். இவங்கெல்லாம் வந்து நம்மளை
பாஸ்கர் மாஸ்டர் வந்து அப்போ தி ஷோ பண்ணாங்க. எங்கன்னா நம்ம தெலுங்குல ஈடிவில தீன்னு ஒரு ஷோ இருக்கும். அங்கே வந்து டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ் தான் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்குள்ள தான் காம்படிஷனே. ஓகே ஓகே. அது லைக் மானாட மயிலாடர் கூட அப்போ சொல்லலாம். பிகாஸ் மானாட மயிலாடர் வந்து கலா மாஸ்டர் கிட்ட ஒரு டீம் இருக்கும். அந்த கொரியோகிராஃபர்ஸ் தான் பண்ணுவாங்களா. இப்போ இது அப்படி கிடையாது. ஆல் ஓவர் ஸ்டேட்ஸ், நம்ம ஸ்டேட்டு எல்லா கோரியோகிராஃபர்ஸ், மெயின் கோரியோகிராஃபர்ஸ் அப்போ வந்து நோபல் மாஸ்டரு, ஸ்ரீதர் மாஸ்டரு, சினி பிரகாஷ் மாஸ்டரு, சினி பிரகாஷ் மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர் ஜட்ஜு, தருண் மாஸ்டர் ஜட்ஜு, இவங்கெல்லாம் ஜட்ஜு, மற்ற அசோக் மாஸ்டர். இது இந்த டைட்டில் வந்து பிரபு மாஸ்டர் டைட்டிலில் தான் இவங்க கொரியோகிராஃபர்ஸ் எல்லாருமே கண்டஸ்டண்ட்டை வச்சு பண்ணுவாங்க. அந்த பீரியடில் டான்சர்ஸ் வேணும் அங்கே ஆடுறதுக்கு மாஸ்டர் கிட்டன்னும் போது எங்களுக்கு கால் வந்து அப்படி தான் போய் கனெக்ட் ஆனோம். 7-8 பீரியடில், அந்த பீரியடில் நாங்கள் ஆடினது. அப்போ வந்து போய் ஆடுறோம். அப்போ வந்து எனக்கு நான் ரொம்ப துருன்னு இருப்பேன் அப்போது. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க இருக்காங்க முன்னாடி, அவங்க முன்னாடி நம்ம பேர் எடுக்கணும், நம்ம ஆடணும். அவருக்கும் நான் கொஞ்சம் கலராக வேறு இருப்பேன்னா, இங்கே வா அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் செல்லமாக கூப்பிட்டு பண்ணி நம்மக்கிட்ட சில விஷயம் பண்ண சொல்லுவார். நீ பண்ணுற அவன் பண்ணுறான் பாருன்னு நம்மளுக்கு ஒரு ஜாலி, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணி அவர்கிட்ட பேர் எடுத்து அந்த ஷோவில் டான்ஸர் ஆகி, அதுக்கப்புறம் அந்த ஷோவில் அசிஸ்டண்ட் ஆகி, அந்த ஷோவிலே கண்டஸ்டன்ட் ஆனேன் நான். சாண்டி மாஸ்டர் எனக்கு ஒரு கொரியோகிராஃபராக கிடச்சார் தெலுங்கு ஷோவில். அவர் கொரியோகிராஃபியில் நான் ஒரு கண்டஸ்டன்ட். எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சான்ஸ், அது அவர் மூலயமா கிடச்சிது எனக்கு. அது நான் என்றைக்குமே மறக்கக்கூடாது. பிகாஸ் டைட்டில் வரைக்கும் போனோம் நாங்கள். வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போய் நம்ம இங்கேருந்து அங்கே, அது எனக்கு தெரியல எப்படின்ட்டு. பட் அந்த இடத்துல வந்து கூட்டு போய் நிற்க வச்சது வந்து சாண்டி மாஸ்டர் தான். அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நான். அது மூலயமா எனக்கு மானாட மயிலாடா கிடச்சிது. அவங்க இந்த பையன் சாண்டி மாஸ்டருக்கு ஈக்குவலாக அவங்க கூடயே ஆடுறான். ஏன்னா பிகாஸ் சாண்டி மாஸ்டர் எப்படின்னா அவரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் நம்ம கூட. அப்போ அவருக்கு ஈக்குவலாக நம்ம ஆடணும்ல. அவர் இப்போவே குதிப்பாரான்னு உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுவாருன்னு. அவர் ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு தெரில, நம்ம பண்ண முடியாது, பண்ண முடியாதுல்ல. அப்போ பாருங்க, நான் சொல்றது ஒரு 7 to 8 years பேக். அவர் இன்னும் ஃபாஸ்ட்ல இருக்க. அவர் பேசிக் ஃபுட்பால் பிளேயர். அவர் அப்போ அவரோட கால் எப்படி, நம்ம ஃபுட்பாலே ஸ்கூல்ல விளையாடுவோம், அந்த கிரவுண்ட்ல விளையாடுறது தான் அந்த ஃபுட்பால்லாம். அவ்வளவுதான், நம்ம விளையாடுறது இல்லை. அதுவும் பிராக்டிஸ்ல இல்ல, சும்மா ஏனோ ஜாலியா விளையாடுறதுன்னு. அவரு தலைவர் அதுல இருக்கனால பயங்கரமா ஆடுவாரு. அந்த சான்ஸ் கிடைச்சி மானாட மயிலாடா வந்தேன். அதுக்கப்புறமா தான் சினிமாவில் என்ட்ரி வந்து எனக்கு இந்த கார்டு கொடுக்குறாங்க. அது வந்து அது என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுதான் லைஃப். ஏன்னா ஏஜ், அதுக்குன்னு ஏஜ் லிமிட்ஸ் இருக்கு. அந்த ஈவினிங் கார்டு வாங்குறதுக்கு லிமிட், அந்த லிமிட் தாண்டினா கொடுக்க மாட்டாங்க. நீங்க யார் ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் சரி, என்ன பேமெண்ட் கொடுத்தாலும் அதெல்லாம் அது அந்த மாதிரி கிடையாது. அது இட்ஸ் லைக் எ கவர்மெண்ட் ஜாப். ஓகே. பட் கம்பல்சரியா மாஸ்டர் அது கார்டு எடுத்தே ஆகணும்? 100%. ஓகே. 100%. அந்த கார்டு இருந்தால் தான் நாங்கள் உள்ளே, அது ஒரு லைசன்ஸ். ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரெஸ்ஸுக்கு எப்படி ஒரு கார்டு, அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கார்டு தான் உள்ளே ஒர்க் பண்ண முடியும். அது எடுக்கும்போது நான் ஆடும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் 400 பேர் அந்த ஆடிஷன் பண்ணுவாங்க சினிமாவுக்கு வரதுக்கு. அதில் எடுக்கிறது 50 பேர் தான் எடுப்பாங்க. என் ஹைட் வந்து அப்போது ஆக்சுவலாக இதில் மினிமம் ஹைட் லிஸ்டெல்லாம் இருக்குது. ஓகே. இந்த ஹைட், ஏன்னா பிகாஸ் எல்லா ஹீரோவும் நீங்கள் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு தான். அவங்க எல்லாமே ஒரு 5.8க்கு மேலே தான் இருப்பாங்க, 6 இருப்பாங்க. அவ்வளோ 6க்குள்ள 5.5 to 6க்குள்ளே தான் அவங்களோட ஹைட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்க கூட நம்ம நிற்கணும்னா அப்போ அந்த ஹைட்டில் தான் எடுக்கணும் அவங்க. ஓகே. உள்ள என்ட்ரி ஆன உடனே ஃபஸ்ட்டு செலெக்ஷனே ஹைட்டு தான். நிற்க வச்சதும் இப்படி அனுப்புவாங்க. அங்கே நீங்கள் ரிஜெக்டாக இப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளோதான். நீங்கள் அங்கே அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் லைஃப் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி உள்ள வர முடியாது. பட் டேலண்ட் இருந்தாலே பத்தாதா? இல்லை, இவங்களுக்கு ரூல்னு ஒன்று இருக்குல்ல. இதை இப்போ மிலிட்ரிக்கு போகும்போது நீங்கள் என்ன டேலண்டெல்லாம் இருந்தாலுமே அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ். நீங்கள் இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும், அது ஒன்று இருக்குல்ல. அது மாதிரி இங்கே வரும்போது ஹைட் இருந்தால் எடுத்துக்கிறாங்க. அப்போ நான் வரேன் உள்ள. எனக்கு அன்ஃபார்ச்சுனேட், என்னை ஹைட்டு செக் பண்ணி இப்படி பண்ணி இங்கே அனுப்புகிறாங்க, ஆடிஷன் உள்ள அனுப்புகிறாங்க. ஓகே, உள்ளே போங்க அப்படின்னு. எனக்கு தெரில எப்படி நடந்ததுலாம் எனக்கு தெரில. காட் கிரேஸ் தான், சும்மா சொல்லக்கூடாது. பட் அந்த மாதிரி போய் அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூ. அது ஒரு
ஒரு ரீபர்த் மாதிரி ஆச்சு எனக்கு. நான் ஆடி கீழே விழுந்து ஒரு மாதிரி வாமிட்லாம் பண்ணி அப்படி ஒரு மாதிரி கேராகி கீழே விழுந்துட்டேன். ஏன்னா அது ஒரு லைஃபுக்காக பண்ணுறோம்ல. எக்ஸ்ட்ரீம் மாஸ்டர் எனர்ஜி கொடுத்தது. ஓகே. பாஸ்கர் மாஸ்டர் சொன்னது இல்லைடா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க, அதனால மைண்டில் பார்த்து எதுவும் practice வச்சுக்காம பண்ணு. மைண்டில் எதுவும் எடுத்துக்காம Okay, பிகாஸ் இந்த ரிசல்ட் என்ன நம்மளுக்கு தெரியாது True. இப்போ. அது பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாக வரலாம். அந்த நெகட்டிவாக வரும்போது அந்த 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 டான்சர்ஸ் வந்து சில தப்பான முடிவுலாம் எடுக்கிறாங்க. பின்ன லைஃப்பில் புரியுது. இப்போ வரைக்கும் நான் அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், நம்ம அதில் அதனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். அன்னைக்கு எனக்கு அது கிடைக்கல, அந்த நான் உழைக்கல, அந்த இடத்துல நான் அப்படி ஆடலை அப்படின்னா நம்மளுக்கு இது கிடைச்சிருக்காதுல்ல. ஈஸியாக நாங்கள் வரவே இல்லை. நாங்கள் அந்த இடத்துக்கு இந்த அதை அப்புறமா சொல்கிறேன். அந்த ஒரு சினிமா உள்ளே வரத்துக்கு ஈஸியாக வரல. இவ்வளோ ப்ரொசீஜரை தாண்டி அதுக்கப்புறம் ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பாஸ்கர் மாஸ்டர் வந்து எனக்கு கொஞ்சம் சில ஹெல்ப் பண்ணார். ஷூட்டிங்கு கூப்பிட்டு போவார் என்ன. ஓகே ஓகே. இங்கே வா அங்கே வா, சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணா அப்படின்னு. அப்போ அதெல்லாம் பார்க்க எனக்கு ரிசல்ட்டே வரல. பட் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு ஐயோ இதெல்லாம் பயங்கரமாக இருக்கே. நான் தனுஷ் சார்லாம் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தேன். ஒரு படம் நான் பார்த்தேன், அவர் கூட நம்ம ஐயோ இவருக்குள்ள ஆடினா என்னடா இப்படி ஆடுறாரு. நேரில் பார்க்குறேன், என்ன மாதிரி பவரு. என்னடா நம்ம டிவியில் கட் பண்ணி தானே காட்டுறாங்க, இதை நேரில் ஆடினே இருக்காரு. நம்ம எனக்கு தெரியும் அந்த அந்த அவ்வளோ தூரம் ஆடுற ஒரு 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 எனர்ஜி வந்து உங்களுக்கு நீங்கள் லைவில் கட் பண்ணால் கிடைக்காது. அது எப்படி வேணால் இப்போ 1 2 கட் சார் 1 2 3 கட் அப்படி கூட நீங்கள் 1 2 1 2 3 அப்படி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அது காட்டுவாங்க இப்போ ஜென்ரேஷனில். நான் சொல்கிறது அப்போ வந்து அவர் ஃபுல்லாக ஆடுவார். அதை அப்படியே பார்த்து என்னடா அது. அதுக்கப்புறமா காட் கிரேஸ் எனக்கு ரிசல்ட்டு மாஸ்டர் என்னை கூப்பிட்டு சொன்னார், காசு ரெடி பண்ணா போடா அப்படின்னாரு. நான் கேட்குறேன், ஆனால் இல்லை நான் என்னன்னு புரியலண்ணே, இப்போ ரெடி பண்ண பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ரொம்ப ஸ்ட்ரகிள். அந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய காசு. இது யார் கொடுப்பா? வீட்டில் போய் செருப்பால் அடிப்பாங்க. வீட்டில் அப்போல்லாம் டான்ஸ்னால் அடிப்பாங்க. டான்ஸ்னால் அப்போல்லாம் அவங்களுக்கு பெருசாக வீட்டில் இருக்கவங்க கனெக்ட் ஆகாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி வீட்டிலலாம் பேசி அப்போ வீட்டில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு கோல்டெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு அது கொடுக்கும்போதே ஒரு பாதி அமௌண்ட் கிடச்சிச்சு. அந்த ஒரு கோல்டு, நான் சொல்கிறது ஒரே ஒரு கோல்டு வச்சதில் பாதி காசு எனக்கு கிடச்சிருச்சு. மீதி அப்படியே இன்னொரு 1/3 மாதிரி ஒரு இன்னொரு அமௌண்ட் அப்படியே தேவைப்படுது. சொல்லி என்ன பண்ணுறதுன்னு நைட்லலாம் அழுவமானு கேட்காத தீபு. ஏன்னா இப்போ அவரும் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை, அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. நான் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், என் தலைவன் கூட இருந்துட்டேன், அவர் கூட இருந்து நான் ட்ராவல் ஆகிட்டேன். இது லைஃப்லாம் கிடைக்குமா அப்படின்றதுலாம் இருக்கும்போது அப்போ அடுத்த அந்த மரகத நாணயம் மாதிரி ஒரு ஒளி ஒரு கடவுள் அப்போதான் வந்து உருவமாக வந்ததான் தாப்பா. அப்போ தான் எனக்கு அந்த படம், அந்த குழந்தை தான் ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. அந்த படம் பெரிய ஒரு விஷயம். அது கூட என்கிட்ட சொல்லலை. அது என்ன அது லவ்வா அஃபெக்ஷனாலாம் அது அப்போ தெரியாது சொல்லுவோம். இப்போது அந்த பீரியட்லலாம் இப்போ தான் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது எதுக்கு பண்ணுறான், ஏன் பண்ணுறாங்கலாம் இப்போ இருக்குது. அந்த பீரியடில் நம்மளை நம்பி ஒரு பொண்ணு இந்த ஒரு எஃபர்ட்ஸ் இருக்குல்ல. என்னை கூட்டு போய் ஒரு காஃபி ஷாப்பில் உட்கார வச்சு ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க ஒன்றும் இல்லை, ஃபார்ம் தான் கொடுத்து சைன் போட சொன்னாங்க. எனக்கு அது என்ன அதில் இருக்குது இவ்வளோ பெரிய பண்டல் லோனு. எனக்கு அது தெரியாது அப்போல்லாம். எனக்கு அந்த பீரியடில் லோன் பற்றிலாம் பெருசாக தெரியாது. எங்கள் வீட்டில் வாங்கினதில்லை யாரோ, ஏன்னா நானும் வாங்கினதில்லை. இவங்க ஒர்க் பண்ணுறாங்கனால எங்களுக்கு ஓகே. அப்போ சைன் போட சொன்னாங்க, சைன் போட கொடுத்துட்டேன். 2 நாளில் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துச்சு. அப்போவும் அந்த 2 நாள் முன்னாடியே சொல்ல அது லோன் சைன் போடு, நம்மளுக்கு கொஞ்சம் இது தேவை, காசு தேவை, நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா சரி ஓகே. எனக்கு சின்ன ஐடியா இருந்தது. என்னென்னா இப்போ ஆஸ் அ ஃப்ரெண்டாகவே நீ அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்டாகவே நீங்கள் இருந்தானே நான் ஒரு இப்போ இதுக்கு போகிறேன், உன்னோட ஹெல்ப் ஏதாவது எனக்கு கொடுத்து இப்போ அப்படின்னா நீ ஏதோ ஒன்று பண்ணுவில்ல, ஏதோ ஒரு ஹெல்ப்பு. மாஸ்டர் இந்த இடத்துக்கு போகிறாருப்பா, அது நம்மளோட இது அதில் கொஞ்சம் இருக்கட்டுமே அப்படின்னு ஏதோ ஒன்று அதை வந்து அப்படி ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். பட் அந்த 1/3 அமௌண்ட் நம்மகிட்ட கொடுக்கும்போது அளவில்லாத ஒரு சந்தோஷம். எடுத்துகிட்டு போயிட்டு அதை கொடுத்து, அது வேற நம்ம பணமாக கொடுக்க முடியாது எங்கள் யூனியன்லாம், அது டிடி தான். 2 டிடி மாதிரி கொடுத்துடணும்.
கொடுத்துட்டு நம்ம கையில் அதை அதை வாங்க கூட இல்லைடா. நான் பணம் கட்டியாச்சு, கார்டு இன்னும் வரல. அப்போவே எங்களை ஷூட்டிங் கூப்பிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு சாங் நான் பண்ணது அநேகன் டங்காமாரி உதாரி சாங் பண்ணேன். சினிமாவில் வந்து நம்ம பேர் எடுக்கணும், நம்ம சாதிக்கணும், நம்ம வந்து இது பண்ணோம்னா அது நாட் ஈஸி இஷ்யூ டார்லிங். அதுக்கு நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும், அதுக்கு நீங்கள் நிறைய கஷ்டப்படணும்ல. அது எப்படின்னா நாங்கள் அந்த பின்னாடி இந்த இப்போ சப்போஸ் ஒரு சும்மா பேசிக்காக அப்போல்லாம் 50 பேருன்றது பேசிக். எல்லா பாட்டுலையுமே 50 பேர் 30 பேர் இருப்பாங்க. 30வது நாங்கள் நிற்போம், 50வதாக தான் நிற்போம். ஏன்னா புதுசாக வந்தோம். அப்போ அங்கேருந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட் ரோவில் அந்த லாஸ்ட் ஹீரோவோட அந்த லாஸ்ட் நாங்களே இப்படி தான் பார்ப்போம். ஹீரோ ஃப்ரெண்ட்டுக்கு வந்துட்டோம்டா அப்படின்னு. அங்கேருந்து அப்படியே நெக்ஸ்ட் ஒன் ஹீரோக்கு பக்கத்தில் வர சீட் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மாவே இல்லை. என்னோட டியரஸ்ட் பிருந்தா மாஸ்டர், அவங்களாம் வந்து எனக்கு அவங்க இன்னொரு மதர் தான். அவங்களும் என்னை வந்து கூட்டு நிற்க வச்சாங்க. அங்கேயும் ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருந்தது. என்னோட ஹைட்டு ப்ராப்ளம்னால சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அது எல்லாமே டார்லிங். நான் எக்ஸாம்பிள் ரஜினி சார் கூடலாம் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அஜித் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாருமே இவங்களுக்கு பாட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம போய் அங்கே நிற்கும் போது ஆப்வியஸ்லி எனக்கே தெரியும்டா ஹைட்டு. பட் இருந்தாலுமே நம்மளுக்கு தலைவர் இவங்கள பார்க்க இவ்வளோ பேர் வெளியே வெயிட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த சான்ஸ் கிடைக்குதுல்ல, யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ல. பிகாஸ் அதுக்கப்புறம் இந்த கேமராக்கு பிகைண்ட் த ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு தெரியாது. அங்கே நிற்கும் போது பிகைண்ட் த ஸ்க்ரீன் என்ன நடக்குன்னு தெரியாதுல்ல. அப்போ சில ஸ்ட்ரகிள்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்களை எப்படி பண்ணுங்க, இவங்களை ஷிஃப்ட் பண்ணுங்க, இந்த ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்லுங்க, இதாகுது நம்மளுக்கு இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. டிஓபிஸோ இல்லை வந்து டைரக்டர்ஸோ இல்லை வந்து இவங்க அந்த காஸ்டியூமர்ஸோ. எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருப்போம். அப்போ நம்மக்கிட்ட வந்துருவாங்களோ. ஆனால் பிளேஸ் மாற்ற முடியாது. பிளேஸ் அது வந்து அது வந்து மாஸ்டர் கால். ஏன்னா அவங்க காலில் தான் நாங்கள் போய் நிற்கிறேன். அதை மாற்ற மாட்டாங்க. எனக்கு வேற ஏதாவது ட்ரெஸ் மாத்திடுவாங்களோ இல்லை வேற ஏதாவது இவங்களை விட இவர் கொஞ்சம் இதுவாக இருக்காரு அப்படிலாம் இவங்க 2 பேர் தான் நான் சேவ் பண்ணுவாங்க. என்கிட்ட வரவே மாட்டாங்க யாருமே. எனக்கு எல்லாருமே கொஞ்சம் பழக்கமாயிடுவாங்க. நம்ம கொஞ்சம் அப்படி ஒரு ஜெல்லாக இருப்போம் எல்லாருக்கூடியனால எல்லாருமே பழக்கமாயிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன்டா. அது கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு ஒரு நேம் கிடைச்சிது. இவர் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. எனக்கு என்னோட ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரே ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு அன்லக்கின்னு கூட சொல்லலாம். அது எனக்கு கிடைக்கல. அப்படின்னா எனக்கு ராஜசுந்தரம் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணணும், அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு அது ட்ரீம். அதுதான் கிடைக்கல எனக்கு. ஐ திங்க் இந்த ஸ்ட்ரகிள் பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக அசால்ட்டாக கமெண்ட் அடிச்சிருவாங்க, என்னப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்லாம் ஈஸியாக. பிகாஸ் லைக் சோஷியல் மீடியா அப்படின்னு ஒன்று இருக்கும்போது யார் வேணாலும் என்ன வேணாலும் ஒருத்தர் முகத்துக்கு நேராக சொல்ல முடியாதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் வரும்ல, ஈஸியாக வந்திருப்பாங்கப்பா அப்படின்ட்டு கமெண்ட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கமெண்ட் 2 கமெண்ட்டு அந்த மாதிரி வருது, இல்லை ஒரு 5 கமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்காக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த நிறைய லைக்ஸு நிறைய உங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அவங்கள மறந்துடுவீங்களே. இல்லை கரெக்டு தானே? நீ இதை மட்டுமே மைண்டில் வச்சேன்னா இவங்க எல்லாருமே உனக்காக தான் உன்னோட லவ்வுக்காக தான் இவங்க எல்லாருமே அந்த இன்புட் போட்டு உள்ளே உட்காந்து கமெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் ஏது பண்ணியிருக்கேன்னு பார்த்து நீ ரகு மாஸ்டர்னு நான் சொல்லிக்கவே இல்லை. யாருக்கிட்டையும் போய் நான் என்ன மாஸ்டர் கூப்பிடுங்கம்மா. எனக்கு அந்த ஒரு கேட்டகரி உருவானதே இங்கேருந்து தான் வந்து. பிகாஸ் ஆஃப் எனக்கு விஜய் டிவின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிது. அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் எனக்கு நான் பார்த்த லெஜெண்ட்ஸ் எல்லாம், கோபி சாராக இருக்கட்டும், மாக்காப்பாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், பிரியதர்ஷினி மேமாக இருக்கட்டும், இந்த பிரச்சனை எப்பவுமே வரும் எனக்கு. நாங்கள் 2 பேரும் இப்போமா அப்போ கரெக்டாக கேட்பாங்க அவங்க, மாஸ்டர் என் பேரை சொல்லுங்க. பதட்டத்தில் வராது, மாறிடும். இவங்கெல்லாம் வந்து நம்மளை அந்த கிரேடு கொண்டு போய் வச்சாங்க. மாஸ்டர்னு அது நம்மளை வெளியே கூப்பிட்டு வந்துருக்குல்ல. அந்த மாஸ்டர்னு கீழே கமெண்ட்லேயோ இல்லை வாட் எவர் வரும்போது நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது வெறும் என்னோடய லைக்ஸ்க்கும் என்னோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுறேன். இவங்க எல்லாரும் பார்த்து இவன் கண்டிப்பாக மாறுவான்டா, கண்டிப்பாக மாறுவான். ஐயோ நம்ம தப்பாக பேசிட்டோமோ. யாருமே நம்ம கமெண்ட்டு கீழே
நீங்கள் ட்ரூவாக ஒரு கமெண்ட்டு நீங்கள் தப்பாகவே போடுங்க, அது ட்ரூவாக போடுங்களேன். கீழே ஒரு 2 பேர் வருவானுங்க, உனக்கு தெரியுமா, நீ பாத்தியா, உங்களுக்காக சண்டை போட வருவாங்க. எஸ் யாருமே வரல அப்படின்னா உன்னை யாருமே மதிக்கலன்னு அர்த்தம். அப்புறம் நான் ஏன் மதிக்கணும்? கண்டிப்பாக புரியுது. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க இந்த ஹீரோஸோட ஒர்க் பண்ணுறது, பிடிச்ச மாஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது அப்படின்னு இருந்தாலுமே த ஓஜி ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ கூட ஒரு ரீல் போட்டிருந்தீங்க ரோஜா மேமோட, குஷ்பு மேமோட, சிம்ரன் மேமோட. அதெல்லாம் ஒரு மாதிரி இந்த ஓஜி ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணுறதுலாம் வந்து ஒரு தனி ஃபீல். அது ராதிகா மேம், எக்ஸாக்ட்லி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜாலியாக இருக்குங்க. எனக்கு என்னென்னா, நான் அவங்க கூட நிறைய ஒர்க் பண்ணும்போது எனக்கு பிருந்தா மாஸ்டர் கிட்ட தான் எனக்கு அந்த சான்ஸ் தான் நிறைய எனக்கு கிடச்சிது. எனக்கு அந்த இது பிருந்தா மாஸ்டர் வந்து எப்போவுமே ஒரு அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக எங்களை ட்ரீட் பண்ணதே இல்லை. இல்லைன்னும் போது அவங்களும் எங்ககிட்ட ஒரு ஃபேமிலி மெம்பராக பழகுறாங்க. ராதிகா மேமாக இருக்கட்டும், சிம்ரன் மேமாக இருக்கட்டும், குஷ்பு மேமாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. யாரோ பேர் புரியல, அதனால திரிஷா மேமு, இவங்க ஜோதிகா மேமு, இவங்களாம் எங்க கூட ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் இருக்குங்க. ரொம்ப அழகா நாங்கள் அவங்க கூட உட்காந்து கொடுத்தா அவங்க இப்படி தலையிலலாம் அப்படி வைப்பாங்க, அப்படி வைப்பாங்க. இப்படி அதெல்லாம் அப்படிலாம் விளையாட மாட்டாங்க யாருமே. வந்தால் ஒரு ஆர்டிஸ்ட் கூட அழகாக ஃபோட்டோ கொடுத்துட்டு போயிடும். நம்ம கூட ஜாலியாக விளையாடுவாங்க. சாரி, சிம்ரன் மேம்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப விளையாடுற டைப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரு மாதிரி செட்டிலான ஒரு கேரக்டர். போய் பேசினா ரொம்ப அழகாக ஜெல்லாகிற கேரக்டர். அவங்க போய் யார்ட்டும் ரொம்ப ஜாலியாக நம்ம ஆடி காட்டும் போது அவங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்க. போய் நல்லா ஆடுறானே, கம்மியாக நீ டீச் பண்ணுங்க எனக்கு அப்படி. நான் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒர்க் பண்ணேன். அதில் எனக்கு ஐயோ அவங்க பாட்டு பேர் மறந்து, மலையூர் மம்பட்டி இல்லை சொல்லுவோம், அவங்க ஆன பாட்டு விஜய் சார், ஆழ்தோட்ட பூபதி. நான் தான் ஒரு ஃப்ளோல இருக்கேன். அவங்க ஆன அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அது கோல்டன் ஹிட்ஸ். அது தினேஷ் மாஸ்டர் அதை எடுத்துட்டு போய் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு படைப்பு மாதிரி பண்ணி வச்சு அதை யாராலையும் மாற்றவே முடியாது. இன்னைக்கும் அந்த சாங்கை வேற யார்கிட்ட கொடுத்து இல்லை எனக்கு என்கிட்ட கொடுத்து நீங்க பண்ணுனாலும் அதை பீட் பண்ணவே முடியாது. அதே சாங்கை ரீக்ரியேட் பண்ணுற ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிது சினிமாவில். நீங்கள் ரீக்ரியேஷனை ரீல்ஸில் பண்ணலாம், நீங்கள் ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் பண்ணி போடலாம். சிம்ரன் மேமை வச்சு அதே ஸ்டெப்பு அதே பாட்டு விஜய் சாரோட பாட்டு எனக்கு கிடைக்குது சினிமாவில். அப்போ நான் எவ்வளோ ஒரு பிளஸ்டாக இருந்திருப்பேன்னு பாருங்க. நான் எவ்வளோ என் வேலையில் ட்ரூவாக இருந்திருப்பேன்னு பாருங்க. எனக்கு கடவுள் அதை கொடுத்துருக்காரு. அதை நான் போயிட்டு மிஸ்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. சரி, ஏன்னா மேம் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இது பண்ணுங்கள். நான் ஒரு கொரியோகிராஃபராக போய் அங்கே ட்ரீட் பண்ணவே இல்லை. பிகாஸ் ஷீனோ என்னை விட அது அவங்களுக்கு நல்லது. ஏன்னா பிகாஸ் அது அவங்களோட ப்ராடக்ட்ப்பா, அவங்களுக்கு தெரியுமே அது என்ன பண்ணணும். ஏன்னா அதை பண்ணி தானே அவங்க ஹிட் ஆனாங்க. மேம் ஒன்றும் இல்லை மேம், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி. ஐயோ மாஸ்டர் நம்ம மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட இது பாருங்கள், அவங்க மாஸ்டர் தான் சொல்கிறாங்க என்கிட்ட. அதுக்கு முன்னாடி நம்மளை ரகுன்னு கூப்பிட்டு நம்மக்கிட்ட பேசுவாங்க. அரண்மனையெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம்னா கூப்பிட்டு பேசுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட மாஸ்டர் வாட் எவர் நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம சொல்லி கொடுத்து அதே ஸ்டெப் அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப். எக்ஸாக்ட்லி. பட் என்னன்னா சாரி போட்டிருக்கிறதுனால அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, மாஸ்டர் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு என்னால் ஆட முடியாது. ஐ நோ அபவுட் யோர்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் யோர் பிளாட்ஃபார்ம். உங்களோட பிளேஸ்னால நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக கேட்குறீங்க. பட் நான் வந்து சாரியில் இருக்கிறதுனால அப்படி பண்ண முடியாது. ஐயோ மேம் நீங்கள் ஆடினா மட்டும் போதும், பெருமாள் திருப்பதியில் பெருமாளை பார்த்தா மட்டும் எந்த டிக்கெட்னா கொடுங்க. அது மாதிரி அவங்க ஆடினா மட்டும் போதும்னு சிங்கிள் டேக்டாது. ரெண்டு கேமரா வைங்கன்னு சொல்லிட்டோம், பிளான் பண்ணோம். நான் மைக்கில் எப்போவுமே நாங்கள் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருப்போம்ல. இவங்க அந்த மியூசிக் ப்ளே ஆனதுக்கப்புறமா எனர்ஜி என் மைக்லேருந்து ஆஃப். நான் கத்திக்கிட்டே இருக்காங்கடா எல்லாருமே. நம்ம அது ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி இருக்கு. எல்லாரும் சினிமா ஆளுங்க தான். உள்ள இருக்கவங்களும் நம்மளோட ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஃபேமிலி தான். எல்லாருமே நம்ம ஃபேமிலிஸ் தான். அவங்க இங்கே என்ஜாய் பண்ணுறாங்களே. ஒரு டெக்னீஷியனாக இருக்கவங்க எல்லாருமே அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணும்போது அது எந்த அளவு கனெக்ட் ஆகிருக்கு பாருங்க. அது படத்துலேயே வச்சாங்க.
அதில் ஒரு கிளாப்ஸு. பரவாயில்ல, அந்த படத்தில் நம்மளோட பேர் வரும்போது வேற என்ன வேணும் நம்மளுக்கு லைஃப்பில்? ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அஃப்கோர்ஸ் உங்களோட ஜேர்னி கெரியர் அப்படின்லாம் பேசும்போது எப்படி தாப்பா பற்றி பேசாமல் இருக்க முடியும்? ஆல்ரெடி நீங்களே ஆரம்பிச்சிங்க. ஐ திங்க் உங்களோட கரியரில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது தாப்பா தான். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அந்த குழந்தை இல்லைன்னா நான் உள்ள வந்திருப்பேனா வரலையான்றது நான் இப்போ சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருப்பான். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு நிறைய வாங்கினாங்க. பாவம் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா அதை கட்டுறதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அந்த அமௌண்ட்டு வாங்கி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஐயோ நம்மளுக்கு இது நடந்துருமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்குல்ல. ஏன்னா அப்பா அம்மா வந்து பெரிய சப்போர்ட்டாலாம் டான்ஸ்க்குலாம் இல்லை. அது சொல்ல 2010 10 to 15 அப்போல்லாம் அந்த அளவுக்கு டான்ஸ்லாம் இல்லை. இப்போ வந்து வீட்டுக்கு ஒரு டான்ஸ், வீட்டில் ஒரு டான்ஸர், தெருவுக்கு இல்லை, ஏரியாவுக்கு இல்லை, வீட்டில் ஒரு டான்ஸர் இருக்காங்க. ரீல்ஸ் ஒரு மாதிரி காம்படிஷன் ஹெவியும் ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. இப்போ டான்ஸ் காம்படிஷன்ஸ் நிறைய நடக்குது. நானே ஜட்ஜிங் போகிறேன். அங்கே வந்து அடல்ட் பார்க்கறத விட குழந்தைங்க நிறைய பேர் வருது. அவ்வளோ குழந்தைங்கள வந்து இவங்க பேரண்ட் வந்து அழகாக அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்து அவங்க மேக்கப்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அது ஒரு மெமரிஸாக வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. பிகாஸ் ஆஃப் அவங்க ஹாப்பினஸ் அதில் தான் கிடைக்குதுன்னும் போது சப்போர்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. பட் வே ஆஃப் பாத் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பேரண்ட்டை விட கிட்ஸோ அடல்ட்டோ அவங்களே சூஸ் பண்ணுறாங்க. பட் அது நல்ல வேலை சூஸ் பண்ணால் வி ஆர் ரியலி ஹாப்பி. நான் அப்படி தான் சூஸ் பண்ணேன். நான் அதனால தான் இங்கே உட்காந்துருக்கேன். அது மாதிரி நீங்களும் கரெக்டான வேயை சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருமே ஜெயிப்போம்டா.